Hi friends, welcome to Cricket 360. இது ஐபிஎலோட 5th கேம் ஆஃப் த சீசன் பிட்வீன் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ் பற்றி ஒரு மேட்ச் ப்ரெடிக்ஷன். இது வரைக்கும் 4 மேட்ச் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கோம், 4மே கரெக்டாக சொல்லியிருக்கோம். இதில் க்ளோஸாக ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணிங்கன்னா, இது வரைக்கும் நடந்த 4 மேட்ச்லையுமே ஹோம் டீம் தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ அப்போ அந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகுமா, யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற என்னோட ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த 2 டீமை கம்பேர் பண்ணி பார்க்க போகும்போது, பேட்டிங் வைஸ் பார்க்க போகும்போது 2 டீமுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு வந்து ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்குன்னே சொல்லலாம். பவர் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. பூரான் வந்து ஒரு 2 ஓவர்லேயே மேட்சை மாற்றக்கூடிய ஒரு பிளேயராகவும் இருக்கார். அதே மாதிரி இங்கேயும் கிறிஸ்டியன் ஸ்டபர்ஸ், அசோக் சர்மாலாம் வச்சுருக்காங்க வந்து டெல்லி கேபிட்டல்ஸும். ஸோ நான் கம்மிங் டு பவுலிங்கில் தான் வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸே இருக்குது. டெல்லி கேபிட்டல்ஸோட பவுலிங் லைனப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட பவுலிங் வந்து சொல்லிக்கொள்கிற மாதிரி இல்லை. முகமது ஷமி இருக்கார், பட் ரீசெண்டாக அவரும் வந்து இன்ஜுரினால ஒரு பெரிய ஃபார்மில் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பவுலிங்கும் T20 கிரிக்கெட்டில் ஒரு முக்கியம். 250 ரன்னு கொடுத்தாலும் அதை டிஃபெண்ட் பண்ணணுன்னா வந்து பவுலர்ஸ்னால மட்டும்தான் முடியும். பேட்ஸ்மேன்ஸ் 250 அடித்தாலும் அதை டிஃபெண்ட் பண்ணணுன்னா பவுலர்ஸ்னால தான் முடியும். ஸோ இட்ஸ் மிக்ஸ் ஆஃப் வந்து போத் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பவுலிங் வந்து ரொம்ப வீக்குன்னு தான் நான் சொல்லுவேன் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு. ஆல்சோ இந்த ஹோம் வின் ட்ரெண்டுங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உடஞ்சிரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். டெல்லி தான் வந்து எல்லா வகையிலையும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ ஐ ப்ரெடிக்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் வின். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹோம் டீம் வின் ட்ரெண்டு கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறீங்களா, இல்லை டெல்லி ஜெயிக்குமான்னு நினைக்கிறீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.